திரு மணிகண்டன், நீங்க திரு சிவப்பிரியன் அவர்களுக்கும் பதில் சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி இந்த கேள்வியும் சேர்த்து எடுத்துக்கோங்க. இங்க ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் என்று ஒன்று போடப்பட்டு அதன் அடிப்படையில் தான் அதிமுகவில் இருந்து யார் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கறத பேசித்தான் முடிவு பண்ணப்படும் அப்படிங்கிறாரு திரு சுப்பிரமணியன். இதுல ஒரு விஷயம் நம்ம சிவப்பிரியன் சொன்னதுக்கு நான் இப்ப சொல்லிடுறேங்க. காங்கிரஸ் நம்மை விட்டு ஒருவேளை கூட்டணியை விட்டு போயிடுச்சு அப்படிங்கிறதுனால திமுக ஏதாவது பாஜக எதிர்ப்பு ஸ்டாண்ட மாத்திக்க போதா? திமுகவுடைய அடிநாதமே காங்கிரஸ் எதிர்ப்பு, மன்னிக்கணும் பாஜக எதிர்ப்பு. காங்கிரஸ் கூட இருந்தாலும் இல்லைனாலும் அதைத்தான் செய்வாங்க. அதனால இந்த கூட்டணி நிர்பந்தம் ஒரு காரணமா இருக்காது. காங்கிரஸ் ஒரு பக்கம், அவங்க இன்னொரு பக்கம் கூட பார்வையை திருப்பலான்னு சொன்ன ஒழிய என்னுடைய ஆசை அது அல்ல. இப்படி அவங்களுக்கு இன்னொரு கூட்டணி ப்ராபபிலிட்டி இருக்குது. எப்படி இருந்தாலும் பாஜக எதிர்ப்பு அப்படிங்கறத திமுக மாத்திக்காது, காங்கிரஸ் கூட இருந்தாலும் இல்லைனாலுங்கிறது சொல்ல வந்தங்க. ரெண்டாவது புள்ளி விவரம் நம்ம ரவீந்திரன் சார் சொன்னதுல 2-3 விட்டுட்டாரு. ஒரு சட்டமன்ற தேர்தலில் தொடர்ந்த ஒரு கூட்டணி அடுத்த சட்டமன்ற தேர்தலில் இதுவரைக்கும் தொடர்ந்ததா சரித்திரமே இல்லை. நம்பர் 1. திரு கருணாநிதி அவர்கள் திமுக தலைவர் ஆனதுக்கு அப்புறம் 1969க்கு அப்புறம் அந்த கட்சி பேக் டு பேக் 2 முறை ஆட்சியை பிடிச்சதா இது வரைக்கும் சரித்திரமே இல்லை அப்படிங்கிற அதையும் அவர் சொல்லியிருக்கணுங்க. பேப்பர் பேட்டியை பத்தி சொன்னார். உண்மை, திரு அமித்ஷா அவர்கள் இந்த மாதிரி கூட்டணி ஆட்சியில் பங்கு பெறுவோம் அவர் சொன்னது வெளிப்படையா சொன்னது உண்மை. அதற்கு திரு எடப்பாடி பழனிசாமி பொது வெளியிலையும் மறுத்ததுக்கு அப்புறம் சொல்லிட்டார். சமீபத்தில் போன வாரம் திரு அமித்ஷா அவர்களை சந்தித்த போது தமிழ்நாட்டுல கூட்டணி ஆட்சிங்கிறது எடுபடாதுங்க, அதை பத்தி இனி பேச வேண்டாம், அதிமுக தான் தனித்து ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் இன்னைக்கு உங்க சேனல் மூலமா ஒரு சவால் விடுறேன். இதுக்கு மேல மரியாதைக்குரிய மத்திய பாஜக தலைவர்கள் யாராவது நாங்க கூட்டணி ஆட்சியில் பங்கு பெறுவோம்னு பேசினாங்கன்னா நான் பேசுற இதை நான் இதே பகிங்கரமா மன்னிப்பு கேட்கிறேன். ஒருபோதும் பாஜக மத்திய தலைவர்கள் யாரும் கூட்டணி ஆட்சியில் பங்கு பெறுவோம்னு பேச மாட்டாங்க. ஏன்னா மரியாதைக்குரிய திரு அமித்ஷா அவர்கள் தெளிவா சொல்லி தமிழ்நாட்டுல அப்படி பேசினா அது பெரிய நமக்கு பின்னடைவை ஏற்படுத்தும், அப்படி பேச வேண்டாம், அதிமுக தான் தனித்து ஆட்சி அமைக்கும். முதலமைச்சர் வேட்பாளர் யாரு? என்னங்க முதலமைச்சர் வேட்பாளர் யாரு? எடப்பாடி நேத்திரத்துமே என்டிஏ சர்க்கார் பனேகா. ஹிந்தியோட சார் அப்ப உங்ககிட்ட கேட்ட கேள்வி அதுதான். திரு சுப்பிரமணியன் என்ன சொல்றாருன்னா, ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணி அதன் அடிப்படையில தான் அதிமுகவில் இருந்து யார் முதலமைச்சருங்கிறத தேர்தலுக்கு பின்னாடி வெற்றி பெற்ற பின்னாடி தான் முடிவு செய்வோம்னு சொல்றாரு. அதைத்தான் நான் உங்ககிட்ட கேள்வியாகவே கேட்டேன். சுப்பிரமணியன் சொல்றது யாராவது பாஜக தலைவர்கள் இப்படி பேசுனாங்கன்னா என்ன மாதிரி அவரும் ஒரு அரசியல் பார்வையாளர். பாஜக தலைவர்கள் யாராவது இப்படி சொன்ன, அதுதான் நான் சொன்னேன். பாஜக தலைவர்கள் யாராவது சொன்னாங்கன்னா நான் அதுக்கான பதில் சொல்றேன். நிச்சயமா அமித்ஷா கிட்ட தெளிவுறுத்தப்பட்டது. இன்னொன்னு கேக்குறேன், என்ன பொன்னையனை கூப்பிட்டு பேசினாரா அமித்ஷா? இல்ல வேற யாரையாவது கட்சியில் உள்ள 2ஆம் கட்ட சிவி சண்முகத்தை தனியா கூப்பிட்டு பேசினாரா? எடப்பாடி பழனிசாமி திரு செங்கோட்டையனை கூப்பிட்டு பேசினாரே சார், அதிருப்தி தெரிவிச்ச திரு செங்கோட்டையனை கூப்பிட்டு பேசினார்ல, உங்களுக்கு தெரியுமா? போட்டோ இருக்குதா, பாத்தீங்களா நீங்க? திரு செங்கோட்டையன் தானே சொன்னாரு. அப்ப அவர்கிட்ட போய் கேளுங்க, ஏதாவது ஆதாரம் இருக்குதா? எனக்கு நான் கூட இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி திரு எடப்பாடி பழனிசாமி இப்படி சொன்னாரு அப்படின்னு திரு மணிகண்டன் சொன்னாரு, அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? நான் பக்கத்துல உங்க நியூஸ் 18 டெல்லி நிருபர் கேளுங்க, நான் இருந்தனா இல்லையான்னு. அதான் மிகச்சிறந்த ஆதாரம். நீங்க மடக்கிறதா நினைச்சிட்டு ரொம்ப மடக்க அதெல்லாம் இல்ல சார். நீங்க என்னுடைய திறமையை நீங்க எடை போடணும், கேள்விக்குள்ளாக்கணும்னா தாராளமா பண்ணுங்க மணிகண்டன். கேள்வி கேட்டா பதில் சொல்லுங்க. அமித்ஷா வீட்டுக்கு முன்னாடி 2 நியூஸ் 18 கேமராவும், ஐயா தங்கியிருந்த ஹோட்டலுக்கு முன்னாடி 2 நியூஸ் 18 கேமராவும் இருந்தது. நான் அருகில் இருந்தனா இல்லையா, அருகாமையில் இருந்தனா இல்லையா அப்படின்னு கேட்டுக்கங்க, அதுதான் சாட்சி. இதை ஒண்ணு சொல்லிடுறேங்க, நான் ஒரே ஒரு சீனை மாத்தி சொல்றேன். ஒருவேளை இப்ப மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி இருந்தது, திமுக இந்த ஆட்சியில் இல்லைன்னா திமுக கிட்ட காங்கிரஸ் கூட்டணி பேரம் பேசுற செயலே வேற, அவங்க வேற விதத்துல பேசுவாங்க. மத்தியில இப்ப காங்கிரஸ் ஆட்சியில் இல்ல, திமுக சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு போற நிலைமையில் இருக்கிறாங்க. அப்படியே இந்த பக்கம் சேம் சைடு கோல் அடிக்கிறேன். மத்தியில பிஜேபி ஆட்சியில இருக்குது, அதிமுக மாநிலத்தில் இல்லங்கிறதுனால அப்பப்ப கொஞ்சம் அப்பர் ஹேண்ட் எடுக்கத்தான் செய்வாங்க. அதை எடப்பாடி பழனிசாமி அதை எப்படி சரி பண்ணணுமோ சரி பண்ணுவாங்க.